கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 23ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் 23ஆம் தேதி கடைசி நாள் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேற்று நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 23ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். மருத்துவ கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. தமிழகத்துல நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஏற்கனவே அந்த படிப்புகள்ல சேர்வதற்காக இணைய வழியில விண்ணப்பம் செஞ்சுட்டு வர்றாங்க. போன மாசம் 29ஆம் தேதியிலிருந்து மாணவர்கள் அந்த இணைய வழியில பதிவை மேற்கொண்டு வர்ற நிலையில நேற்று இரவு அந்த நீட் தேர்வு முடிவுகள் என்பது வெளியானது. ஏற்கனவே முதல்ல வெளியிட்ட அறிவிப்புல லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிடாம இருந்தது. இப்போ லாஸ்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி வரக்கூடிய 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை மாணவர்கள் இணைய வழியில விண்ணப்பிக்கலாம். அது வரைக்கும் தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவுல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல இந்த ஆண்டு நீட் தேர்வுல கிட்டத்தட்ட ஒரு 61,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 41,000 மாணவர்கள் இணைய வழியில அப்ளை பண்ணிட்டதா மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. எனவே இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த கால அவகாசத்துல இதுவரைக்கும் விண்ணப்பிக்காத மாணவர்கள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எனவே வரக்கூடிய 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி அவகாசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பிரியவதனா. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.